ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேடிஎம் அக்கௌண்ட்ல இருந்து ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு எப்படி நம்ம மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய பேடிஎம் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பேடிஎம் வந்து ஓபன் பண்ணிட்டேன். பேடிஎம் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, பேடிஎம் இந்த பேஜ்ல இப்போ டூ பேங்க் ஆர் செல்ஃப் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. டூ பேங்க் ஆர் செல்ஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேங்க் ஐக்கான் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த பேங்க் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஐக்கான் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இதுல வந்து பாருங்க, சென்ட் மணி டு எனி பேங்க் அக்கௌண்ட் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அண்ட் ஐஎஃப்எஸ்சி கோட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. என்டர் பேங்க்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சைடுல ஒரு ஆரோ இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். என்டர் ரிசீவர் பேங்க் டீடைல்ஸ் சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. இப்போ யாருக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் வந்து பண்ணுங்க. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற இந்த பாக்ஸ்ல. ஓகே, இப்போ நான் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி முடிச்சிட்டேன். என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழ வந்து பாருங்க, பேங்க் நேம் அண்ட் ஐஎஃப்எஸ்சி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து நிறைய பேங்க்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து அவங்களுடைய பேங்க் ஏதோ அந்த பேங்க் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க, தேடி கிளிக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சா அப்படி இல்லைன்னா அவங்க மேல வந்து சர்ச் பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து அவங்க பேங்க் நேம் என்டர் பண்ணுங்க. இல்லைன்னா அவங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோட் தெரிஞ்சா அந்த ஐஎஃப்எஸ்சி கோட வந்து என்டர் பண்ணுங்க. ஐஎஃப்எஸ்சி கோட் என்டர் பண்ணி அப்படின்னா உங்களுடைய பேங்க் வரும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து அவங்களுடைய பேங்க் நேம் வந்து தெரியும். அவங்களுடைய பேங்க் நேம் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்ட பிறகு அவங்களுடைய பேங்க் வந்து கீழே வரும். அந்த பேங்க் வந்து நீங்க கிளிக் வந்து பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் அந்த பேங்க் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய பேங்க் வந்து ஆட் ஆயிடும். இப்போ அந்த பேங்க் ஆட் பண்ணிட்ட பிறகு இப்போ கீழே வந்து ரிசீவர் நேம் சொல்லிட்டு இப்போ யாருடைய அக்கௌண்ட் நம்பரை நீங்க அதுல மேல டைப் பண்ணீங்களோ அவங்களுடைய பேர் வந்து கீழே வந்து வரும். அதை வந்து சரியானு சொல்லிட்டு நீங்க வந்து பாத்துக்கோங்க. சரியா இருந்தா நீங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல மணியை சென்ட் பண்ணலாம். தப்பா இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரியான அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை சரியா என்டர் பண்ணிட்டு பேங்க் நேம் வந்து தப்பா என்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசீவர் நேம் வந்து காமிக்காது. அதனால அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பரையும் அவங்களுடைய பேங்க் நேமையும் சரியா வந்து என்டர் பண்ணிக்கோங்க அவங்களுடையது. ஓகே, இப்போ நீங்க அவங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சரியா என்டர் பண்ணிட்டு பிறகு கீழ பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு பாருங்க. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொசீடை கிளிக் பண்றேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இப்போ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க, எல்லாமே சரியா சொல்லிட்டு பாத்துக்கோங்க. இப்போ அக்கௌண்ட் நம்பர் எதனா தப்பா இருக்கு அப்படின்னா எடிட் இருக்கு, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே சரியா இருக்க பட்சத்துல கன்ஃபார்ம் அண்ட் பே இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் சென்ட் பண்ண போறீங்களோ அந்த மணியை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 10 ரூபீஸ் வந்து என்டர் பண்ணிருக்கேன். என்டர் பண்ணிட்ட பிறகு ப்ரொசீட் அண்ட் செக்யூர்லி இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க நோட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல எதனா நீங்க ஆட் பண்ணலாம், இல்ல வேண்டாம்னா விட்டுருங்க. எதுக்காக நீங்க வந்து அவங்களுக்கு மணி சென்ட் பண்ணி சொல்லிட்டு இதுல வந்து டைப் பண்ணனும் அப்படினா டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ கீழ வந்து பாருங்க, கீழ பாட்டம்ல ப்ரொசீட் செக்யூர்லி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ப்ரொசீட் செக்யூர்லி அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் ப்ரொசீட் செக்யூர்லி கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேடிஎம்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணிருந்தா ஒரு பேங்க் அக்கவுண்ட் மட்டும் தான் இருக்கும். நீங்க வந்து 2-3 பேங்க் அக்கவுண்ட் ஆட் பண்ணி வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த 2-3 பேங்க் அக்கவுண்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இப்போ இந்த பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல இருந்து எந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து நீங்க அவங்களுக்கு மணியை சென்ட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட நீங்க வந்து இதுல செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுக்கு மணியை வந்து அனுப்ப போறேன். அதனால இந்த பேங்க் அக்கவுண்ட நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க வந்து ஒரே ஒரு பேங்க் அக்கவுண்ட வச்சு ஆட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்ல, அதுல தான் செலக்ட் ஆயிருக்கும். நீங்க டைரக்டா உங்களுக்கு மணி வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த பேங்க் அக்கவுண்ட செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழ பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா பே செக்யூர்லி 10 ரூபீஸ் ரேட் கொடுத்திருக்காங்க. இது வந்து கிளிக் பண்றேன். ஓகே, பே செக்யூர்லி 10 ரூபீஸ் கிளிக் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் உங்களுடைய யூபிஐ பின் வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பேங்க் அக்கவுண்ட் செலக்ட் பண்ணீங்களோ அந்த பேங்க் அக்கவுண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணி ஓகே கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆயிடும். அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து. இப்போ நீங்க மணியை டிரான்சாக்ஷன் பண்ண இந்த ரிசிப்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணனும் அப்படின்னா அதுல வந்து ஷேர் இருக்கு, ஷேர் வந்து கிளிக் பண்ணுங்க. ஷேர் கிளிக் பண்ணி அப்படின்னா இதுல வந்து நிறைய சோஷியல் மீடியா இருக்கும். எதுல ஷேர் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து வாட்ஸ்அப் கிளிக் பண்றேன். வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். இப்போ அவங்களுடைய கான்டாக்டை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது அந்த ரெசிப்ட் வந்து ஆட் ஆயிடும். இப்போ வந்து அந்த ரெசிப்ட் உங்களுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு. ஓகே, இது போல நீங்க ஷேர் பண்ணனும் அப்படினா ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி தான் நம்மளுடைய பேடிஎம் அக்கவுண்ட்ல ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஒருத்தவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்க்கு மணியை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணனும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படினா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. Thank you friends.